8/10. ஓ 8ஆம் தேதி 10வது மாதம் 2021 வேலூர். புதன் தசை எப்படி இருக்கும்? வக்கீலுக்கு படிக்கலாமா? புதன் வலுத்திருக்கக்கூடிய அமைப்புகள்ல டாக்குமெண்ட் சப்மிட் பண்றதா வருவீங்க. சனி வலுத்திருக்கக்கூடிய அமைப்புகள் சனி 2/10 அமைப்போட, குருவும் 2/10 அமைப்போட இருக்கணும் ஒரு மாதிரி. சரிங்களா? கோபிநாத் VMS 8/10/2001 வக்கீலுக்கு படிக்கலாமா? காலை 5:15 காலை 5:15 5:15 காலை AM வேலூர். நான் வேலூர்ல இருந்து நிறைய பேர் வரீங்களே. வேலூர் 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 தமிழ்நாடு. ஓகே, வக்கீலுக்கு படிக்கணும்னா சனி சுபத்துவமா இருக்கணுங்க. டாக்குமெண்டேஷன் மாதிரியான விஷயத்துக்கு புதன் சுபத்துவமா இருக்கணும். ரிஷபராசி, மிருகசீரிட நட்சத்திரம். ஓகே, 10ஆம் இடத்தோட இந்த இடத்துல யார் இருக்கா? குருவும் புதனும் தாங்க 2/10 அமைப்போட இருக்காங்க. சரி, ராசிக்கு 10ஆம் இடத்தை இவர் பாக்குறாரு, சனியும் பாக்குறாரு, குருவும் பாக்குறாரு. சந்திரன் நல்ல ஒளியான சந்திரன் தான். ஆனா சந்திரன் இங்கே உச்சமாக இருக்கிறாரு. உச்சனுடைய அமைப்புகள்ல சேர்ந்து இருக்கிறாரு. கூட சந்திராதியோகத்துல ஜாதகம் லக்னாதிபதி இந்த அமைப்புகள்ல, லக்னாதிபதி சூப்பரான அமைப்புகள்ல இருக்காரு. சரி, தசா புத்தி என்ன சொல்லுது? தசா புத்தி அமைப்புல இப்ப ராகு தசையில சந்திரன் புத்தி நடக்குது. அடுத்து செவ்வாய் புத்தி. ஒரு வருஷம் ராகு தசையில செவ்வாய் புத்தி மட்டும் பிரதர், என்னதான் குருவின் பார்வையில இருந்தாலும் கூட, குருவின் பார்வையில கேதுவோட இருந்தாலும் கூட, இந்த ராகு தசை செவ்வாய் புத்தி கொஞ்சம் நிதானமா இருங்க. எதனை படிக்க கூடாதோ அதை தேடி படிக்க வைக்கிற சில வேலையை இந்த செவ்வாய் பண்ண வைப்பாரு. உங்களை டைவர்ட் பண்ற வேலையை செய்ய வைப்பாரு. ஓகே, அதே நேரத்துல எந்த கிரகம் இந்த ஜாதகத்துக்கு அதிக சுபத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரடியாக யாரு? செவ்வாய் தான் சுப அமைப்புல இருக்காரு பிரதர். சனியும் செவ்வாயும் சுப அமைப்புல இருக்காங்க. சனி செவ்வாய் சார்ந்த மாதிரி அமைப்புகள்ல நவம்சத்துல சுக்கிரன் குரு. செவ்வாய் தான் முதல்ல குருவின் வீட்டுல நேரடி குருவின் பங்கம் இல்லாத குருவின் பார்வையில இருக்கிறாரு. இது மாதிரியான கேதுவோட வேற இணைஞ்சிருக்கிறாரு என்ற பட்சத்துல சனியோட தொடர்பு எதுவும் இல்ல. புதன் இல்லையான்னு கேட்டீங்கன்னா, புதனுக்கு சந்திராதியோகமும் குருவின் பார்வையுடைய அமைப்புல விலகலும் இருக்குது. இங்க புதன் 3 டிகிரி வந்திருக்கிறாரு, சந்திரன் 23. பிரதர், இவங்களுடைய ஜாதகம் பேச்சு சார்ந்த கத்துக் கொடுக்கக்கூடியது. இப்ப லாயர் ஃபர்ம்லாம் வச்சா கூட அதுல கத்துக் கொடுக்கக்கூடியது அப்படி இப்படின்ற மாதிரியான எக்ஸிடென்ட் மாதிரியான கிளைம் டாக்குமெண்டேஷன் எதுவும் கொடுக்குறீங்க அப்படின்றனா அந்த மாதிரியான அமைப்பு வரும். மருத்துவம் சார்ந்த அமைப்புகள் வரும். ஓகேங்களா? நிறைய கிரகங்கள், சனியும் சுபத்துவமா இருக்கிறாரு, செவ்வாயும் சுபத்துவமா இருக்கிறாரு, லக்னாதிபதியாகி புதனும் 2/10 அமைப்போட தொடர்புல இருக்கக்கூடிய அமைப்புகள்ல பேச்சு சார்ந்தது, புத்திசாலித்தனம் சார்ந்தது, கத்துக் கொடுக்கக்கூடிய அமைப்பு. இந்த சாஃப்ட்வேர் கண்டுபிடிக்கிறது, நாலேஜ் ரிலேட்டடா இருக்கிறது, பேங்கிங் மாதிரியான, அக்கௌண்ட், ஐடி மாதிரியான விஷயங்கள்னு சொல்லிட்டு பல வகையான விஷயங்கள் இந்த ஜாதகத்துக்கு வருங்க. இதுல எந்த விஷயம்ன்றத உங்ககிட்ட பேசிதான் முடிவு பண்ணோம். நேரடியாக வக்கீல் விஷயங்கள் படிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, இடையில இங்க குரு தசை வராரு. ஓகே, குரு நேரடியான 2/10 அமைப்போட இருக்கிறாரு. அப்படின்ற பட்சத்துல குரு ஒரு மாதிரியான அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாங்க. சனியும் சுபத்துவமா இருக்காரு. பிரதர், கண்டிப்பா சனியுடைய அமைப்புகள்ல கொண்டுட்டு போங்க. ஆனா உங்களுக்கு 2028 தான் ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த லோ சம்பந்தப்படுற விஷயம், டாக்குமெண்டேஷன் சம்பந்தப்படுற விஷயத்த கத்துக் கொடுக்கிற மாதிரியான அமைப்புகள்ல புத்திசாலித்தனத்தை அடிப்படையாக கொண்டுட்டு வர்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். சனி ராசிக்கு 10ஆம் அதிபதியாக இருக்கிற பட்சத்துல லக்னத்துக்கு 2/10 எந்த விதத்திலையும் அவர் தொடர்பு கொள்ளலைங்க. 11ஆம் இடத்தை தொடர்பு கொள்றது 11ஆம் இடத்தை நீதிபதினு வரும். இப்ப 2001 லோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா சனி தசையில அவர் நீதிபதியா இருக்கிற மாதிரியான விஷயம் வரும் பிரதர். லோ சம்பந்தப்படுறத பண்ணுங்க. முதல்ல கொஞ்சம் தடைகள் வரும், ஏன்னா குரு தசை வருது அப்படின்றதுனால. குரு தசை பெரிய கெடுதல்களை பண்ண மாட்டாரு. ஆனாலும் கூட அட்டமாதிபதியினுடைய பார்வையை வாங்கியிருக்காருன்றதுனால ஒரு மாதிரியான முன்ன பின்ன இருந்தாலும் இந்த குரு ஒரு அளவுக்கு பலமான இதுல இருக்கிறதுனாலையும் 2/10 அமைப்போட இருக்கிறதுனாலையும் முதல்ல பேச்சு சார்ந்துதான் வருவீங்க. அப்புறம் பிற்பகுதியில சனி தசையில சனி சார்ந்த துறையில மிகப்பெரிய உயரிய நிலைக்கு வருவீங்க. லக்ன சுபத்துவம் இல்லையா ஐயான்னு கேட்டீங்கன்னா, லக்னாதிபதியோட சுபத்துவமும் ராசிநாதனுடைய அமைப்புகளும் ஒரு மாதிரி பலமான அமைப்புல தாங்க இருக்கு. கண்டிப்பா பயப்பட வேணாம். இதெல்லாம் என்ன நடக்கும்? இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் மூவ் பண்ணி தள்ளி நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நல்ல மாதிரி நடக்கும். கவலைப்படாதீங்க.